கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றிற்குமே அவர்கள் பைபிளையே சார்ந்திருப்பார்கள். எதுனாலும் பைபிள் தான், வாக்கு தத்தங்கள் தான். ஆசீர்வாதமாக அவர் வாக்கு தத்தங்களை சொன்னாலே இவங்க ஆசீர்வாதங்களை பெற்றது போல மாறிடுவாங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வசனத்தையே பிரதானமாய் நம்பி இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நல்ல வளர்ச்சி அடைந்த தேர்ச்சி அடைந்த ஒரு பர்சன். அவங்களுக்கு தான் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கிடையாது. சும்மா பைபிளை தூக்குவேன், ஆனால் பைபிள் என்ன போட்டுக்குதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது கிடையவே கிடையாது. எரிக்கா கிரிக்ன்றவங்க ஒரு வசனத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு கிறிஸ்து தான் சீஷர்கள்கிட்ட பேசுகிறாரு. ஏன் தெரியுமா அவங்க இந்த வசனத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க? அவங்க கணவர் மருத்துவமனையில் மறிக்கின்ற நேரம் கரெக்டாக அவங்க அந்த கிளாக்கை பார்க்குறாங்க. 12:23. இந்த 12:23 வசனம் ஏதேனும் தியானம் பண்ணி பார்க்கலான்னு பல காரியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன் வந்த ஒரு வசனம் ஜான் 12:23. யோவான் 12:23. இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. என்ன சொல்றாருன்னா, நான் சிலுவையிலே மறிக்கின்ற போகின்றேன், அந்த நேரம் வந்துவிட்டது, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இந்த காரியத்தை எரிக்கா கிரிக் அவங்க தன் கணவர் மறித்த அந்த டேட்டோட அந்த டைம் கூட அவங்க பொருத்தி பேசியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த வசனம் உண்மை அதுக்கு தான் பொருந்துமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்க. சும்மானா ஏதோ ஒன்று கோத்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனங்களை பாருங்களேன். நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போய் பாருங்க. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் தராது, செத்துடுச்சுன்னா அதே இடத்துல நிறைய கோதுமைகள் கதிர்கள் வந்துவிடும். அதுபோல தான் எங்கெங்கெல்லாம் இரத்த சாட்சியாக ஜனங்க மரித்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படும்படிக்கு ஒரு எழுப்புதல் அடைந்த ஒரு பட்டணமாக ஊராக அது மாறும். ஸோ இந்த யுஎஸ்ஏல கூட வரும் நாட்களில் பாருங்க, எவெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்தாங்களோ, யாரெல்லாம் அந்த சத்தியத்துக்கு புறம்பா இவரை எதிர்த்து நின்றாங்களோ அவங்களாம் தான் லீடர்ஸ். அவங்களாம் தான் ஒரு கூட்ட ஜனத்தை நடத்துகின்றவர்களாய் மாறப்போகின்றார்கள். ஏன்னா அந்த ரத்தத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கு. ரத்தத்தை கொண்டு ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கின்றார்.